டேய் 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 அமைதியா இரு. ஏன் கத்துறீங்க? ஏன் என்னாச்சு? சார் டெய்லியும் 3 வேளைக்கு உப்புமா போடுறாங்க சார். உப்புமா வேணாம் சார். வாய்க்கு ருசியா இட்லி பூரி பொங்கல்னு போடுங்க சார். சரி ஓகே, இப்போ உப்புமா வேண்டான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. வேணாம் சார். அடப்பாவி, இத்தனை பேருக்கு உப்புமா பிடிக்கலையா? சரி, இப்போ உப்புமா வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சரி, இப்ப வேற என்ன போடலாம் சொல்லுங்க. சார் இட்லி போடலாம் சார். சார் பூரி போடலாம். சப்பாத்தி ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சரி வராது. இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு பேப்பர் தரேன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி கொடுங்க. நீங்க ஓட்டு போடுற மாதிரி நீ இதுல எது செலக்ட் ஆகுதோ அதான் கடைசி வரைக்கும். அப்போ இருந்து யாரும் மாற்றக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே தானடா? சரி, இந்த பேப்பர்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ என்னென்ன வேணுமோ அதை எழுதி கொடுங்க. சரியா? மேகி எவன்டா மேகி கேட்குறது? ரொம்ப மேகி மேகி பிரிட்டானி. இப்போ நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறது ரிசல்ட் வந்துருச்சு. நீங்கள் ஓட்டு போட்டதில் யார் யாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் 7 பேர் கேட்டிருக்கீங்க, பூரி 8 பேர் கேட்டிருக்கீங்க, சப்பாத்தி 6 பேர் கேட்டிருக்கீங்க, தோசை 5 பேர் கேட்டிருக்கீங்க, பிரியாணிலாம் கேட்குதா? பிரியாணி 5 பேர் கேட்டிருக்கீங்க, இட்லி 9 பேர் கேட்டிருக்கீங்க, உப்புமா 10 பேர். பாத்தியா, உங்களுக்குள்ள கூட்டணி சரியில்லாதனால எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு எடுக்கிறீங்க. அந்த உப்புமா சாப்பிட்ற 10 பேர் ஒற்றுமையா இருந்ததுனால அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னி 5 வருஷத்துக்கு எல்லாருக்கும் உப்புமா தான், வேற எதுவும் கேட்கக்கூடாது. சரியா? பாய் பாய், டாடா, குட் பாய், ஜெயா.